तुकाराम महाराज के लौकिकम वैदिकम कर लौकिक कार्यम वैदिक कार्यम ஒண்ணுமே தெரியாது. சந்திரசேகர பாரதின்னு ஒரு பெரிய மகா சுவாமிகள் பிரம்மனிஷ்டர் இருந்தார். அவர் மாதா சௌக்கியமான்னு கேட்ட தாத்பரியம் என்ன தெரியுமோ? 10 வருஷம் முன்னாடி அவ அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்சு சுவாமிகிட்ட அழிச்சிருந்தார். ஒரு பழத்தை கொடுத்து அனுகிரகம் பண்ணினார், பைத்தியம் நீங்கிடுத்து. அவருக்கு அப்படியே தாரையா கண்ணீர் வந்து, நான் அபச்சாரம் பண்ணிவிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்க, அபச்சாரம் பண்ணிவிட்டேன் மன்னிச்சுக்கோங்கன்னு சரணத்தில் விழுந்துட்டார். पांडुरंग पराम भक्ति भक्ति परभक्ति भक्ति प्रेम भक्ति अदा परभक्ति चकार दृढ़ निष्ठया वीणामादाय हस्तेना तलेल महाराष्ट्र संप्रदायத்தில் உள்ள அந்த பேட்டா தலையில தம்புரா चिपड़ा कट काल शलंग अंद संबर अवालुடைய ड्रेस पंचगच्चम ஒரு जिब्बा तुलसी माला கையில चिपड़ा कट वीण कीर्तयन् हरिनामानि नाम कीर्तनम பண்றார். विद्यां विद्यां नृत्यति स्म पदसिंजितनूपुरः गायन् विठ्ठल नामानि नसस्मार जगत्रयम. மகான்களுடைய சரித்திரத்தில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அவளுடைய குணங்கள், அவ எந்த நிலையில இருந்தா அப்படிங்கிறதையும் அவளுடைய குணங்களையும் தான் நாம் தெரிஞ்சுக்கணும். துகாராம் மகாராஜுக்கு லௌகிகம் வைதிகம் கர் லௌகிக காரியம் வைதிக காரியம் ஒண்ணுமே தெரியாது. லௌகிக காரியம் தெரியாதுன்னா அவர் வியாபாரி, அவர் வைஷ்ய குடும்பத்தில் பிறந்திருக்கார். குடும்பத்திலேயே ஒரு கடை வச்சு கொடுத்துருக்கார். அந்த கடையில் உட்கார்ந்து வியாபாரம் பண்ணணும். எல்லா சாமான்களும் வச்சிருக்கு. இவரையும் இந்த கல்லாப்பட்டியில் உட்காந்து வச்சாச்சு. அவ ஆத்து மாமி எல்லாத்தையும் அவர் ரொம்ப கெட்டிக்காரி. இவர் அசடுன்னு அவளுக்கு தெரியும். அதாவது ஞானிகளுக்கே ஒரு அசடுன்னு ஒரு பேரும். ஸ்ருங்கேரி பீடத்தில் சந்திரசேகர பாரதின்னு ஒரு பெரிய மகா சுவாமிகள் பிரம்மனிஷ்டர் இருந்தார். சந்திரசேகர பாரதி அவர் ஜீவன் முக்தர், அவர் மகாஜானி. அவர் வெளியிலேயே வரமாட்டார், உள்ளே இருப்பார். அவருடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்துட்டு மட்டத்தில் உள்ளவாளுக்கு அவருக்கு பைத்தியம் பிடிச்சிருதுன்னு நினைச்சேன். அப்படிதான் இருப்பான். பைத்தியமே பிடிச்சிருதுன்னு தீர்மானம் பண்ணி வேற பீடத்துக்கு வேணா ஆசாமியை பார்க்கலாமா, வேற பீடாதிபதியா இன்னொருத்தரை போட்டுடுவோமா, அதுக்கும் பயமா இருக்கு. என்ன பயம்னா இவர் பைத்தியமா ஞானியான்னு தெரியல. ஒரு கால் ஞானியா இருந்து ஞானியா இருக்கிறதே இந்த பீடத்துக்கு அன்ஃபிட்டுங்கிற மாதிரி ஆயிடுமா ஆகாதா? எவ்வளவு பெரிய பயம் இருக்கிறது. ஒரு டாக்டரை வேணா பார்க்க சொல்லிடுவோம். ஒரு இது மாதிரி சித்த பிரமத்துக்கு பார்க்குற டாக்டர் ஒருத்தர், அவர் அழைச்சின்னு சந்திரசேகர பாரதி மகா சுவாமிகள் அவர் ஒரு ரூமில் இருக்கார். பாருங்க, அவர் வந்தார். யார்கிட்டையுமே பேசாத சுவாமிகள் அவரை பார்த்த உடனே கையை காமிச்சு, உங்க மாதா சௌக்கியமா அப்படின்னு கேட்டார். மாதா சௌக்கியமா? அவருக்கு அப்படியே தாரையா கண்ணீர் வந்து, நான் அபச்சாரம் பண்ணிவிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்க, அபச்சாரம் பண்ணிவிட்டேன் மன்னிச்சுக்கோங்கன்னு சரணத்தில் விழுந்துட்டார். வெளியில் வந்தா, என்ன சுவாமிகளை பார்த்தீங்களான்னா, சுவாமிகளுக்கு பைத்தியம் இல்லை, உங்களுக்கு எல்லாம் தான் பைத்தியம். அவர் மாதா சௌக்கியமான்னு கேட்ட தாத்பரியம் என்ன தெரியுமோ? 10 வருஷம் முன்னாடி அவ அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்சு சுவாமிகிட்ட அழிச்சிருந்தார்.
இது மாதிரி ஆத்த முழுக்க ரகலை பண்ணுறா, பைத்தியம் முடிச்சிருக்கு, நீங்கள் அனுகிரகம் பண்ணணும்னு ஒரு பழத்தை கொடுத்து அனுகிரகம் பண்ணினார். பைத்தியம் நீங்கிடுத்தோ. உங்கள் அம்மாவுக்கு பைத்தியம் முடித்த போதே ஒரு பழம் கொடுத்து நான் சரி பண்ணினேன், என்ன பைத்தியமானு பார்க்க வந்தையான்னு அர்த்தம். மாதா சௌக்கியமாங்கிறது இதான் அர்த்தம். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.